குழந்தைகளுக்கு பிடித்த இனிப்பு ஆப்பம் எப்படி செய்யலான்னு பார்த்துருவோம். நான் ஒரு கப்பு பச்சரிசி எடுத்து நல்லா கழுவி நைட்டு ஊறப்பட்டு வச்சுருந்தேன். குறைஞ்சது 8 மணிக்கூர் ஊறணும். நல்லா ஊறினதும் தண்ணியை வடிகட்டிக்கிட்டு 2 டேபிள் ஸ்பூன் சாதம், 1/4 கப்பு தேங்காய், 1/2 கப்பு தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துடணும். ஒரு பாத்திரத்தில் மாற்றிடுங்க. மிக்ஸி ஜார் அலசி கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கலந்து வச்சுக்கிடுங்க. இப்போ 3/4 கப்பு வெல்லத்தை எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டு அதில் 1/2 கப்பு தண்ணி விட்டு நல்லா கரைச்சி வடிகட்டி எடுக்கணும். பாருங்கள், நம்ம இப்போ நல்லா கரைஞ்சி வரட்டு. இதில் ஒரு 4 ஏலக்காயை சீனியில் சேர்த்து அடித்து வச்சுருக்கேன். அதையும் போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ நல்லா கரைஞ்சி வந்துட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்ச மாவில் இந்த சூடோடையே விட்டு நல்லா கலந்துவிடுங்க. இதில் ஒரு பிஞ்சு உப்பு, 2 பிஞ்சு பேக்கிங் சோடா சேர்த்து நல்லா கலந்து வச்சுக்கிட்டு ஆப்பச்சட்டி சூடானதும் கொஞ்சமாக எண்ணெய் தடவி விட்டுடுங்க. எண்ணெய் தடவணும், இல்லைன்னா ஒட்டும். நம்ம இனிப்பு சேர்த்து சுடுறதுனால இப்போ ஆப்பம் மாற்றி சுட்டு எடுக்கலாம். மூடி வச்சுருங்க. நல்லா வெந்த உடனே எடுங்க. சுவையான இனிப்பு ஆப்பம் ரெடி.